ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஃபுல் கெனடியன் சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்கும், என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு வெரைட்டி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்நாக்ஸ் வாங்க போகிறோம், ஸ்நாக்ஸில் பிஸ்கெட் வாங்க போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100-150 வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்கெட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இதுவே ஒரு பன்னு வாங்க போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 வகையான பன்னு வச்சுருப்பாங்க. ஒரு கேக் வாங்க போகிறீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அவங்களோட ஸ்டோரில் பேக் பண்ணுறதும் சரி, இல்லை வெளியேருந்து இம்போர்ட் பண்ணி வர்றதுலேருந்தும் சரி, இல்லை பக்கத்து ஊர்லேருந்து பக்கத்து ப்ராவின்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர அவங்க வந்து பேக் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அடுத்த கண்ட்ரிலேருந்து கொண்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ், நிறைய வேரியன்ட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. இங்கே காமனாக பார்த்தீங்க அப்படின்னா அலர்ஜிக்கு வந்து ரொம்ப வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இங்கே டெட்லி அலர்ஜிஸ் அப்படின்னு மாதிரி நிறைய அலர்ஜிஸ் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பீனட் அலர்ஜின்னுவாங்க. நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா வேர்க்கடலை, அந்த வேர்க்கடலை சாப்பிட்டா அலர்ஜி அப்படின்ற மாதிரியான அலர்ஜிஸ்லாம் ரொம்ப சிவியர் அலர்ஜிஸ் நீங்கள் சொல்லுவாங்க. அதனால் எல்லாத்துக்கு பின்னாடியுமே அந்த அலர்ஜியோடைய அலர்ட் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த பொருளில் இதை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், இந்த பொருளில் இது இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம சாப்பிட்ற ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி அலர்ஜி அலர்ட் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து தான் எடுக்கணும். அதே போல் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து பையனை சேர்க்கும் போதே அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரியான பீனட்ஸ் இருக்கிறது, நட் அலர்ஜி உள்ள குழந்தைங்க வந்து கிளாஸில் இருக்காங்க, நீ நட் அலர்ஜி நட்ஸு இருக்கக்கூடிய ஃபுட் எதுவுமே நாங்கள் வந்து கொடுத்து அனுப்பக்கூடாது ஸ்கூலுக்கு. அது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது வந்து நம்ம சின்ன அமௌண்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா கூட நம்ம நோ கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. ஃபுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரியான சாசேஜஸ், ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் வந்து இங்கே நிறைய அவைலபிளாக இருக்கும். இமீடியட்டாக நம்ம வந்து எதுவும் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. அது ரா மீட்டாக இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறாலே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவி பேக் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நான் மஞ்சப்பொடி உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் நான் குக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். நீங்கள் ஒரு மீன் வாங்கினாலும் சரி, அந்த தலைப்பகுதி வால் பகுதி எல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அவங்க பீஸ் போட்டு தான் வச்சுருப்பாங்க. முழு மீன்லேயும் அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ எதுவுமே பார்த்திங்கன்னா அந்த பிளட்டோடு இங்கே பார்க்கவே நம்ம முடியாது. அந்த பிளட்டோடு இருக்கிறது தான் வந்து அவங்க வந்து ஹைஜீன் இல்லாதது, அதனால நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிசீஸ்லாம் பரவும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இவங்க அதெல்லாம் எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க. ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோன்னா பேக்டு ஃபுட்ஸ் தான். இங்கே உள்ளே போனோன்னா ஒரு நான்வெஜ் ஸ்மெல் அப்படின்றது வரவே வராது. நம்ம நான்வெஜ் டிபார்ட்மெண்ட் அது ஃபுல்லாக பார்த்தோன்னாலே அதுக்கு பக்கத்துலேயே பால் வச்சுருப்பாங்க, முட்டை வச்சுருப்பாங்க, தயிர் வச்சுருப்பாங்க. எந்த ப்ராடக்டோட ஸ்மெல்லும் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது நம்ம உள்ளே போனோன்னா. ஈவன் உள்ளே ஃபுல்லாகவே நமக்கு வந்து அந்த கூலிங் தெரிஞ்சிட்டே இருக்கும். ஒரு சில்னஸான இடத்துல நம்ம ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கிறோம் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு வாசனை ஸ்மெல் அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் பார்த்திங்களா. ஆனால் இங்கே எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. எல்லாத்துக்குமே தனித்தனி செக்ஷன் வச்சுருப்பாங்க. போர்க்னா அதோடைய செக்ஷன் தனியாக வச்சுருப்பாங்க. அதில் ஒன்லி போர்க் மீட் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீ ஃபுட்னா அதுக்கு தனியாக செக்ஷன் இருக்கும். அங்கே சீ ஃபுட் வெரைட்டிஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க, எதுவும் மிக்ஸ்அப் பண்ணியிருக்காது. அதே போல் சிக்கன் வெரைட்டிஸ். நான் ஃபர்ஸ்ட்டு கடைக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா மீனெல்லாம் பார்க்கும்போது நான் பெருசாக ஒன்றும் ஆச்சரியப்படலை. ஏன்னா இங்கே பெரிய அளவுக்கு வந்து மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அங்கே வைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரியான கறி வகைகளில் பார்த்தோன்னா எல்லா டைப் ஆஃப் கறிகளும் நம்ம ஊரில் மாதிரி குட்டி குட்டி பீசஸ்லாம் நம்ம போட்டு கொடுக்க சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கே கிடையாது. லெக்குனா ட்ரம் ஸ்டிக், ஃபுல்லாகவே ட்ரம் ஸ்டிக் தான். ஒரு தை போர்ஷன்னா அந்த தை போர்ஷன் ஒரு 4 தையாக சேர்ந்தது ஒரு போர்ஷன், 1 கிலோ 200 கிராம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய போர்ஷன்ஸாக தான் இருக்கும். ஒரு முழு கோழி வாங்குகிறோம் அப்படின்னா முழு கோழி வாங்கி நம்ம க்ரில் பண்ணுறோமோ இல்லை என்ன சமைக்கிறோம் நம்ம கட் பண்ணிக்கிறோமோ அது நம்மளோட ரெஸ்பான்சிபிள். இங்கே கட் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு தனியாக ஆள் கிடையாது. எவ்வளோ பெரிய கோழி வாங்கினாலும் சரி. அதாவது கோழியில் நமக்கு மேக்ஸிமம் ஒரு 1.5 கிலோ 2 கிலோ தான் வரும். ஆனால் டர்க்கிலாம் விற்கிறாங்க இங்கே. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வான்கோழிலாம் நமக்கு 5 கிலோ 8 கிலோலாம் வரும். அதெல்லாம் அப்படியே முழுசாக அவனில் தான் வச்சு வந்து இங்கே சமைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வாங்கி நம்ம வெட்டிக்கணும்னா வீட்டுக்கு போய் தான் வெட்டணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கனோட கல்லீரல், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோடைய வந்து மண்ணீரல், இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து பேக் பண்ணி தனியாகவே வச்சிடுறாங்க. ஆவரேஜாக ஒரு நான்வெஜ் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட ரேஞ்ச் இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த ஒரு கோழின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஒரு $13 to $14 கிட்ட நமக்கு வந்து இந்த ஒரு கோழி வரும்.
ஒரு கிலோலேருந்து 1 கிலோ 300 கிராம், 1 கிலோ 400 கிராம் இந்த மாதிரியான ரேஞ்சில் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு சில டைமில் ஆஃபர் அப்படின்றத போடுவாங்க. சம்டைம்ஸ் இது வந்து நமக்கு $8 $9 இருக்கும். ஆனால் அதனால் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் கெட்டு போயிடுச்சா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். அந்த ப்ராடக்ட் எதுவுமே கெட்டு போகாது. அதோட எக்ஸ்பைரி டேட்டும் அதில் போட்டிருப்பாங்க. இன்னிலேருந்து இத்தனை நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூஷுவலாக $13 $15 இருக்கிற வேல்யூட ஒரு பொருள், ஒரு ஃபுல் சிக்கன் வந்து நமக்கு வந்து ஆஃபரில் ஒரு $9 இருக்குது அப்படின்னா, இப்போது இன்றைக்கி இல்லை, அதுலேருந்து ஒரு 2 நாளில் அது வந்து எக்ஸ்பைரி ஆகிடும் அப்படின்ற டேட் இருக்கும். எக்ஸ்பயர்ட் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே அவங்களோட கவுண்டரில் வச்சுருக்க மாட்டாங்க. இப்படி தான் இங்கே இருக்கும். எண்ணெய் வெரைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஆயில் வந்து யூஷுவலாக நம்ம ஊரில் அங்கே இருக்கிற வரைக்கும் நான் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், அப்புறம் தேங்காய் எண்ணெயில் தான் நான் யூஷுவலாகவே சமைப்பேன். நல்லெண்ணெய் எப்போயாவது ரேராக தான் யூஸ் பண்ணிப்பேன். சன்ஃப்ளவர் ஆயில் டீப் ஃப்ரைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. இங்கே வந்து எனக்கு செக்கு எண்ணெய் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கல. சன்ஃப்ளவர் ஆயிலும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல வந்த புதுசில். ஸோ கெனல் ஆயில், வெஜிடபிள் ஆயில் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஆயில் கன்சிடரபுளாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான ரேஞ்சு தான் எனக்கு வந்து இருந்தது. நமக்கு 5 லிட்டரே பார்த்திங்க அப்படின்னா ₹600 ₹500 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்ததுனால அதை வந்து நான் கெனல் ஆயில் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் எப்படியோ ஒரு வகையாக ஃபைண்ட் அவுட் பண்ணி சன்ஃப்ளவர் ஆயிலை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கோகோனட் ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. நிறைய பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில்ஸும் இருக்கும். ஆனால் ஆலிவ் ஆயில்ஸில் நம்மளால் டீப் ஃப்ரை பண்ண முடியாது. அதனால் சாலட்ஸ்க்கு மட்டும் தான் நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி கண்டுபிடிச்ச ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை, நாட்டு சர்க்கரை. ஆக்சுவலாக நாட்டு சர்க்கரை நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது எல்லாமே தீர்ந்து போச்சு. இந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா அது பஞ்சாபி சுகர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நான் யூஷுவலாக யூஸ் பண்ணுற நாட்டு சர்க்கரை மாதிரி இல்லை. ஆனால் ஒயிட் சுகர் மாதிரியும் இது இல்லை. நம்ம போட்டோம் அப்படின்னா பால் வந்து கொஞ்சம் திரியிற மாதிரி ஆச்சு. யூஷுவலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வாட்டி நான் நாட்டு சர்க்கரை ஊரில் வாங்கும் போதே பாலில் போட்டால் அந்த வெல்லம் திரிஞ்சிரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகும். ஸோ அதனால் இது ஒரிஜினல் அப்படின்றத நம்பி நான் வந்து வாங்கிட்டேன். காஃபி போட்டும் குடித்தோம், நல்லா தான் இருந்தது. எதுவும் வந்து திரிஞ்சு போகல எனக்கு பால். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைசஸ். இதில் நிறைய ஸ்பைசஸ் வச்சுருப்பாங்க. அதாவது ஆஃப்ரிக்கன் ஸ்பைசஸ், ஜமாக்கன் ஸ்பைசஸ் வச்சுருப்பாங்க, சைனீஸ் ஸ்பைஸ் வச்சுருப்பாங்க, இந்தியன் ஸ்பைசஸ் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே கிரவுண்டட், ஃபுல்லாகவே அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு மசாலா ஒரு டப்பா நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதையே நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பீஸா செய்கிறோம் அப்படின்னா இதில் இருக்க அந்த பீஸா மசாலா வாங்கினா அதையே நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸுமே வந்து இங்கே வந்து கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு மார்ஷ்மெல்லோ எடுத்தோம். சரி, அவன் மார்ஷ்மெல்லோ சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டான்னு சொல்லிட்டு மார்ஷ்மெல்லோலையும் அதே வெரைட்டிஸ் தான், அந்த மாதிரி ஒரு 10-15 வச்சுருந்தாங்க. இது வந்து டார்க் ப்ரௌன் சுகர் அப்படின்னு இருந்தது. இந்த கலர் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வாங்கக்கூடிய அதே கலராகவே இருந்ததுனால நான் அதையும் எடுத்துக்கிட்டேன். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா பவுடர்ட் சுகர்னும் தனியாக இருக்கும், ஐசிங் சுகர்னும் தனியாக இருக்கும். நமக்கு ப்ரௌன் சுகர்னே சொல்லி அந்த சர்க்கரையே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் சுகர் வாங்குவோம் இல்லைங்களா, அதுவே ப்ரௌனாகவும் இருக்கும். அந்த மாதிரி சர்க்கரையிலையும் நிறைய வெரைட்டிஸ் தான், ஆஸ் யூஷுவல் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி. கோதுமை மாவுங்க, கோதுமை மாவுலேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் இங்கே வச்சுருப்பாங்க. ப்ரெட் மேக் பண்ணக்கூடிய வெரைட்டியான கோதுமை பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்கு பண்ணுறது. இதே மாதிரி மைதாலேயே செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர், கேக்கு பேக் பண்ணுறது தனியாக வச்சுருப்பாங்க, குக்கீஸ்க்கு பேக் பண்ணுறதுக்காக தனியாக வச்சுருப்பாங்க, ஷார்ட் ப்ரெட்ஸ் மேக் பண்ணோன்னா அதுக்கு தனியாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ். ஷாம்பு பொறுத்த அளவுக்கு வந்துட்டு இங்கே வந்தப்போ நிறைய வெரைட்டிஸ், வேரியன்ஸ் எனக்கு என்ன எடுக்கிறது அப்படின்றது தெரியல. ஏன்னா லிக்விட் ஐட்டம்ஸ் நம்ம நிறைய வந்து பேக்கேஜில் கொண்டு வரக்கூடாதுன்றதுனால நான் அலோட் கிடையாது ஆக்சுவலாக அது. அதனால் நான் ஊர்லேருந்து எந்த பெருசாக ஷாம்பு ஒன்றும் நான் கொண்டு வரல. அதனால் இங்கே இருக்கிற ஒரு நார்மல் ஷாம்பு தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி அவங்க யூஸ் பண்ணிருந்தாங்க நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே. அதே ஓகே தான் அப்படின்றதுனால நான் அந்த ஷாம்பு தான் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஷாம்பை பொறுத்தளவுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சஜஷன்ஸ் எனக்கு கிடையாது, எது வேணால் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. பேஸ்ட்டு பொறுத்தளவுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த பிராண்டு நமக்கு இருந்தது. அதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது சென்சோடைன், கோல்கேட்லாம் இருந்தது. அதை தவிர்த்து இங்கே கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் அதுவும் இருந்தது. பேபி ஆயில், அப்புறம் பேபி ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் ஜான்சன் பேபி ப்ராடக்ட்ஸ் தான் இருந்தது.
மற்றபடி இந்த டயப்பர்ஸு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது அந்த பேசிக் கிட் இது எல்லாமே பேசிக் மெடிசன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த பியூரின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, நம்ம வந்து கேரட்டை வந்து குக்கரில் விசில் விட்டு வேக வச்சு எடுத்து அதை மசிச்சு வடிகட்டி கொடுப்போம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் பியூரி ஃபார்மில் கெமிக்கல்ஸ் இல்லாமல் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பேபி ஃபுட்ஸ் கொடுக்கறது தான் இருக்கும், ரெடிமேடாக இன்ஸ்டண்ட்டாக அது இருந்தது. அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம குக் பண்ணிக்கக்கூடிய சிக்கன், மோமோஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸா, உங்களுக்கு பர்கர் இந்த மாதிரியான எல்லா ஐட்டம்ஸும் வந்து ரெடிமேடாக இன்ஸ்டன்ட் நம்ம வாங்கிட்டு போய் அப்படியே வந்து அவனில் பேக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஐட்டம்ஸும் ஒரு சிலது வந்து இங்கே இருந்தது. ஒரு சிலதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும். இப்போ பார்பிக்யூ சிக்கன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கோட் ரிப் நம்ம வாங்கி பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே மசாலாஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அவனில் இவ்வளோ டிகிரி வச்சு நீங்கள் குக் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு வச்சுருப்பாங்க. அவ்வளோதான், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரியான எக்ஸ்பைரி டேட்ஸ் இருக்கிறது இது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ்வலாக நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆனால் எப்படி இருக்குது, என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நான் எப்போயுமே ஒரு கிளான்ஸ் பார்ப்பேன். அதனால் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெரைட்டி ஸ்நாக்ஸு. ஆக்சுவலாக ஊரில் இருக்கும் போது இந்த பிராண்ட்ஸு இது மாதிரி நான் வாங்கவே மாட்டேன். ஆனால் இங்கே வந்து வேறு என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு ஆப்ஷன்ஸே இல்லை அப்படின்றதுனால வாங்கிட்டேன். இங்கே லேஸ் சிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வெரைட்டி வச்சுருக்காங்க. நான் சாப்பிட்ற வெரைட்டியை விட்டுட்டு. நான் சாப்பிட்றது யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா மேஜிக் மசாலா சாப்பிடுவேன். அந்த வெரைட்டி எனக்கு வந்து இங்கே அவைலபிளாக இல்லை. இது வந்து பார்லேஜி. இந்த பார்லேஜி பிஸ்கெட்டும் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து ஊரில் நான் அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆனால் இங்கே எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற பிஸ்கெட்ஸ் 2-3 வாட்டி ட்ரை பண்ணேன். அதை வாங்கி வந்து சாப்பிடவே முடியல என்னால். எனக்கு அந்த இது பிடிக்கலை. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்லேஜியே வாங்கியாச்சு. இது தாங்க ஆஃபர் ஜோன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸ்லாம் உங்களுக்கு ஆஃபர் போட்டிருப்பாங்க. 2 பேக்கெட் எடுத்திங்கன்னா இவ்வளோ விலை, 3 பேக்கெட் எடுத்திங்கன்னா இவ்வளோ விலைன்ற மாதிரி சேல்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சேல்ஸ் இருக்கப்போ நம்ம வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு வெஜிடபிள்ஸ் போட்டிருப்பாங்க, ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் போட்டிருப்பாங்க, ஒரு வாட்டி பால் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு சேல் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சேல்ஸில் நம்ம வாங்கணுன்னா ப்ராடக்ட்டு எனிவேஸ் அவங்க ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதை கொண்டு போய் நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் கேன்ஸு. யூஸ்வலாகவே இங்கே வந்து டேப் வாட்டரே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி இது கேட்ரிங்ஸ்க்காக எதுக்காவது வாங்குவாங்களான்னு தெரியல. அதனால் அதை நான் பெருசாக வந்து கண்டுக்கலை, விட்டுட்டேன். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து செம்ம ரேட்டு இங்கே ஜாஸ்தி. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பீஸா எடுத்துக்கலாம், பீஸா வந்து இது பண்ணி சாப்பிடலாம் நாங்கள். ஆனால் இங்கே மேக்ஸிமம் வந்து போர்க்கு தான் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா பீஸாவில் வந்து இருந்தது, ஹேம் வச்சு. நான் அது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து அது செட் ஆகாதுன்றதுனால வாங்கலை, அப்படியே வச்சிட்டோம். இதெல்லாம் யோகர்ட்ஸு நிறைய வந்து இங்கே வந்து கேர்டை பார்த்திங்கன்னா யோகர்ட்னு தான் சொல்கிறாங்க. அது என்னென்னு எனக்கு தெரில. அந்த யோகர்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேரியன்ஸு, வெரைட்டிஸு. ஸ்கூல்ஸ்க்கு கிட்ஸ்க்கு வந்து அப்படியே ஒரு டப்பாவே குட்டி டப்பா நம்ம கொடுத்து அனுப்பிடலாம். அந்த மாதிரியான யோகர்ட்ஸ்லாம் இங்கே இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் அப்படியே நம்ம கொடுத்து அனுப்பிடலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இங்கே போயிட்டு நான் கேட்டேன், தயிர் கேர்ட் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் தெரியல. சோர் க்ரீமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னா இங்கே ஒரு டப்பா காட்டினாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நான் படித்து பார்த்தப்ப தஹினா வந்து ஹிந்தியில் தஹின்னு சொல்லுவாங்க, தயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கிறதுனால எடுத்துட்டேன். இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஜூஸ் இருக்கும். இங்கே மோஸ்ட்டாக நான் வந்து இந்த ஆரஞ்ச் ஜூஸஸ் தான் நிறைய பார்ப்பேன். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸும் இங்கே இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100% 0 சுகர் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இங்கே நிறைய நம்ம பார்க்கலாம். அதோட பிராண்ட்ஸு இதெல்லாம் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அரௌண்ட் $7 வரும். உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ நம்ம பட்டர் எடுக்கிறோன்னா $7 கிட்ட வரும். சால்ட்டடும் அன்சால்ட்டடும் சம்டைம்ஸ் டிஃபர் ஆகும். சால்ட்டட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அன்சால்ட்டட் வந்து கொஞ்சம் எப்போயுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிளான்ட் பேஸ்டு இதுவும் வச்சுருப்பாங்க. அதுவும் வந்து ஒரு அலர்ஜி வேரியன்ஸு. டைரி ப்ராடக்ட்ஸு வந்து நிறைய பேருக்கு அலர்ஜியாக இருக்குன்றதுனால பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. அந்த பிளான்ட் பேஸ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் அவங்களுக்குன்னு தனியாக பிளான்ட் பேஸ்டு, அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு. பட்டரும் வந்து பிளான்ட் பேஸ்டுன்னு வச்சுருப்பாங்க. இதில் வந்து முட்டைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 முட்டை உள்ள ஒரு ட்ரே நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு $10 கிட்ட வரும். ஃப்ரீ ரேஞ்ச் எக்ஸுன்னு இருக்கும், ப்ரௌன் எக்ஸுன்னு இருக்கும், 2 கருவுடைய வந்து எக்ஸுன்னு இருக்கும். இந்த மாதிரி நிறைய வந்து வேரியன்ஸ் இருக்கும். இது வந்து பாலை பொறுத்தளவுக்கு கலர் வைஸு வச்சு தான் நம்ம வந்து பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. 3%,
2.5%, 1% இந்த மாதிரி பால் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். கவரில் பேக்ஸில் கொடுப்பாங்க. நம்ம வந்துட்டு அதை வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ரெடிமேடாகவே இருக்கக்கூடிய தோசை மாவு இந்த மாதிரி வெரைட்டிஸும் வேரியன்ஸும் நிறைய வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். ரெடிமேட் இன்ஸ்டன்ட் பரோட்டா அதெல்லாம் ஒரு 50 பீஸ் உடையது அந்த மாதிரியே இருக்கும். இது சாக்லேட்ஸ் வெரைட்டிஸ். டைரி மில்க்ன்றது சாக்லேட்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோர் தென் 100 வெரைட்டிஸ் பிராண்ட்ஸே நம்ம பார்ப்போம். அந்த அளவுக்கு வந்து சாக்லேட்ஸ் இங்கே வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து சூப்பர் மார்க்கெட்டுன்றதுனால வெரைட்டிஸ் இங்கே கொஞ்சம் ஒரு 150 வெரைட்டிஸ் தான் இருக்கும். ஆனால் டாலரமாக நீங்கள் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே போனோன்னா அவ்வளோதான், ஒரு அயல் ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து சாக்லேட்ஸ் தான். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்கும். நம்ம பார்த்தாலே நமக்கு திகட்டுற மாதிரி ஆகிடும் சாக்லேட்ஸ். அந்த மாதிரி வேரியன்ஸ் வெரைட்டிஸ் இருக்கும். ஸ்நாக்ஸை பொறுத்தளவு பஞ்சமே இல்லை. நிறைய ஸ்நாக்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. பட் எனக்கு என்னமோ ஸ்நாக்ஸ் எதுவும் வந்து ப்ரிஃபரபிளாக எனக்கு பிடிக்கல ஆக்சுவலாக. ஸோ பேசிக்காக வந்து வீட்லேயே ஏதாவது முறுக்கு, அதிரசம், இடியாப்பம் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு இந்த டைமை வேஸ்ட் பண்ணுறதுலையே ஒரு குறியாக இருப்பேன் நான். அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேடி வாங்கிட்டு போய் வீட்லேயே சமைக்கலான்னு. ஓரளவுக்கு நல்லா தான் சமைப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி எங்கள் வீட்டில் கேட்டால் தான் தெரியும். இது வந்து இந்த பாப்கார்ன் கார்ன் இருக்குல்ல, அது நான் இன்ஸ்டன்ட் பாப்கார்ன் வாங்க வேண்டாம்னு அதை வாங்கிட்டேன். இது வந்து கேஷ்யூவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரா கேஷ்யூ இங்கே கிடைக்கவே மாட்டேங்குது. சால்டட், ரோஸ்டட் இதான் கிடைக்கும். வேர்க்கடலையும் பார்த்தீங்கன்னா பச்சை வேர்க்கடலை நமக்கு மோஸ்ட்டாக இங்கே கிடைக்காது. ரோஸ்டடு, சால்டடு இதுதான் வந்து இங்கே கிடைக்கும். இல்லைனா அதில் வந்து சுகர் கோட்டட் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆல்மண்ட்ஸ் மட்டும் வேறு ஒரு சில இடத்துல எனக்கு வந்து ரா ஆல்மண்ட்ஸ் கிடைக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக சால்ட்டு போட்டு ரோஸ்ட்டு போட்டு தான் இங்கே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜூஸ் வெரைட்டிஸ். ஆனால் வந்து இந்த ஜூஸ் எல்லாமே ஃப்ளேவர்டு. இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் கிடையாது, அதோட கான்சன்ட்ரேட்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது அந்த மாதிரியான ஜூஸ் வெரைட்டிஸ் ஃபுல்லாகவே ஐட்டம்ஸ் இங்கே இருக்கும். ஓவராலாக ஒரு கடைக்கு நம்ம போகணுன்னா எல்லாமே மேக்ஸிமம் நம்மளால் வாங்கிட முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. நம்ம செருப்புலேருந்து, துணியிலேருந்து, சாப்பாட்டுலேருந்து, இன்ஸ்டன்ட் சாப்பாட்டுலேருந்து, வீட்டுக்கு போய் சமைக்கக்கூடிய காய்கறியிலேருந்து எல்லாமே வாங்கக்கூடிய அளவுக்கு தான் இங்கே வந்து ஷாப்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஷாப்புக்கு போயிட்டு இந்த கடையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்து மேக்ஸிமம் இங்கே இருக்கவே இருக்காது. ஒன்ஸ் நம்ம போயிட்டோன்னா, அதாவது இங்கே பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம ஒரு 2 பொருள் வாங்கணும்னு போவோம். ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கான பொருள் வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அதில் ஒரு 50 பொருளாவது நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். அதுதான் பெரிய வந்து ஒரு ட்ராபேக்கு. ஸோ என்ன வேணுமோ அதை மட்டும் லிஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு மேக்ஸிமம் ஒரு 1 or 2 திங்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா வாங்கலாம். அதை மட்டும் நம்ம ப்ராப்பராக பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பட்ஜெட்குள்ளே நம்ம வந்து ஃபேமிலியை வந்து இங்கே வந்து ஈஸியாகவே ரன் பண்ண முடியும். அன்வான்ட் செலவுகளை நம்ம தவிர்த்தாலே போதும். வீக்லி ஒன்ஸ் நாங்கள் என்ன தேவை அப்படின்றத போய் வாங்கிடுவோம். ரெகுலராக வந்து போக மாட்டோம். ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதை நான் மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ் கிட்டே எனக்கு வரும். இன்கேஸ் எனக்கு தக்காளி எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து நான் அடுத்த வீக் வந்து போவேன். நான்வெஜ்ஜஸும் அந்த மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணி தான் வச்சுப்பேன். ஸோ ஆல்ரெடி பேக்டுன்றதுனால வந்துட்டு நான் ஃப்ரீசரில் போட்டேன் அப்படின்னா அதுவே எனக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த பூ விற்கிற இந்த கடையிலேருந்து எல்லா விதமான பொருளும் வாங்கக்கூடிய ஒரே இடம் வந்து இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஆவரேஜாக ப்ரைஸிங் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆவரேஜாக 1 கிலோ 2 கிலோ நம்ம வாங்குகிறோம் தக்காளி வெங்காயம்னா ஒரு 120 ரூபா ரேஞ்ச் கிட்ட வைக்கணும். நம்ம ஒரு வாட்டி போகணுன்னா கண்டிப்பாக ஒரு ஃபுல் காட்டை நம்ம ஃபில் பண்ணிட்டோன்னா மினிமம் நமக்கு $150 வந்துடும். மினிமம் நான் சொல்கிறேன் $150 அப்படின்றது. மேக்ஸிமம் ஒரு 250-300 நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்டை வச்சு அது வந்து அந்த ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஆனால் மினிமம் 1 டைம் போனோம் அப்படின்னா நல்லா சாட்டிஸ்ஃபைடாக நான்வெஜ் எல்லாம் ஒரு 5 டேஸும் சாப்பிட்றவங்களா நீங்கள் இருக்கிறீங்க, வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு $150 அது வந்து மளிகை சாமான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக ஆகிடும். அது இல்லாமல் குழந்தைங்க இந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்க வாங்கி கொடுத்தோன்னா அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு தான் வந்து நமக்கு செலவாகும். ஸோ இனியோட வீடியோவில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் கட் சலூன், பையனுக்கு ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு போனோம். ஆனால் நான் ஹேர் கட் பண்ணல. எல்லாத்தையுமே பார்த்துட்டு, ஏன்னா இங்கே அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு தான் வந்து போய் ஹேர் கட் பண்ணணுமா, அதனால் பண்ணலை. அதனால் எல்லாம் பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சுட்டு திருப்பி கார்ட்டை கொண்டு போய் விட்டுட்டு பேக்கில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு, பேக் வேறு ஊர்லேருந்தே நான் கொண்டு போயிட்டேங்க. பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா $2 $3 நம்ம வாங்குற பொருளுக்கு $5 வைக்கணும் போல இருக்குது. $500 பேக்கே வாங்க முடியும் நம்ம. அதனால் நான் வந்து பேக்லாம் வீட்டிலேருந்தே கொண்டு போயிட்டேன். அந்த பேக்லேயே எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு இன்னியோட பர்ச்சேஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய் பாய்.